மோஸ்ட்லி இங்கே இதுபடி யார் நல்லா இருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படிதான் போட்டோம். லைக் எந்த ஒரு கட்சிக்காகலாம் போடல. ஸோ கேண்டிடேட் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. கூட்டம் நிறையா இருக்கு. ஃபெசிலிட்டிஸ் நல்லா தான் இருக்காங்க. போலீஸும் இருக்காங்க. ஸோ எல்லாரும் கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோஷியல் மீடியா வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் எதுக்கு இது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இது வந்து நம்ம எங்கேயாவது போய் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் பிளான் போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து ஓகே ஃபைன் ஒரு தடவை நம்ம போய் ஓட் பண்ணக்கூடாது, ஓட் பண்ணிட்டு நம்ம கூட வெளியில் அவுட்டிங் போகலாம். ஸோ அது ஒரு சோஷியல் மீடியா வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கு. நிறைய பார்ட்டிஸ் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு சோஷியல் மீடியா ஒரு நல்லாவே பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னையும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் விவேகானந்தா காலேஜில். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் எல்லா வருஷம் ஓட்டு போடுவாங்க. நான் வந்து வீட்டில் இருப்பேன். ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம டிவியில தான் பார்த்துருக்கோம், எல்லாரும் ஓட்டு போடுறாங்க பேசுறாங்க. இந்த தடவை நானும் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு 77 வயசு ஆகுது. நான் நிறைய தடவை பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டிருக்கேன். மழையும் பார்க்காம நனைஞ்சிக்கிட்டே வந்து நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் எல்லாம் நான் எனக்கு பிடிச்ச இதுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். உடல்நிலை எனக்கு பாதிக்கப்பட்டனாலும் என் கடமையை நான் கண்டிப்பாக முழுமையாகவும் உறுதியாகவும் செய்கிறேன். ஓட்டு போடுறது அனைவரும் ஓட்டு போடணும் 100%. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். ஹாப்பியா இருக்கு. மழை பெஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஓட்டு போடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஜனநாயக கடமை ஆட்டுறதுக்காக வந்திருக்கோம், ஓட்டு போட வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு புரிஞ்ச வேட்பாளருக்கு ஓட்டுருக்கோம். எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஈவன் துணை ராணுவம் போன்ற விஷயங்கள்லாம் கூட வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேனாம்பேட்டில் இருக்க முதல் தலைமுறை வாக்காளர் இங்க ஓட்டு போட வந்திருந்தேன். ரொம்ப ஈஸியா இருந்தது. என்னோட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இங்க வந்து 2வது முறையாக இங்க வந்து ஓட்டு பதிவு செய்துள்ளேன். இங்க காவல்துறை பாதுகாப்போட ஃப்ரீயா வந்து இங்க ஓட்டு பதிவு செஞ்சிருக்கேன். நன்றி. நான் மழைக்கு முன்னாடியே வந்துட்டு 1 மணி நேரமா லைன்ல நின்று ஓட்டு போட்டிருக்கேன். ஆனா திருப்பி வீட்டுக்கு போறதுக்கு மழை அதிகமா இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறேன். மழை பெஞ்சிச்சு இருந்தாலும் அந்த எக்ஸைட்மெண்ட்ல அம்மா கூட வந்து ஓட் போட்டேன். புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல நேர்மையான கவர்மெண்ட் வரணும்னு நாங்கள் உழைக்கிறோம் ஓட்டு போடுறவங்களுக்காக. என்ன கஷ்டம் இருந்தாலும் ஓட்டு கட்டாயம் போடத்தானே வேணும். நம்ம இந்திய மக்களா இல்லையா, அதுக்காக நான் கட்டாயம் எதையும் பொருட்படுத்தாம வந்திருக்கேன். இது அன்எக்ஸ்பெக்டட் மழை, யாருமே எதிர்பார்க்கல இன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இட் இஸ் அவர் ரைட், ஸோ எவ்ரிபடி வில் கம் அண்ட் வோட் தேர் கேர். ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன். இங்க ஆந்திர ஸ்கூல்ல ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதுனால எக்ஸைட்டிங்கா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு நானும் இப்போ வந்து ஒரு சிட்டிசன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு.